2008 மாடலு, என்பிஎஃப் டைப்பு, 2 ஓனரு. வண்டி பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இப்போ தான் எஃப்சி போய் 2008 மாடலு, 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டு, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு, 2 ஓனரு. லாஸ்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை. ஃபுல் ஸ்டிக்கரு. வண்டிக்கு 2 பக்கத்துமே ஃபுல் ஸ்டிக்கரு. டயரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. வீல் கப்பு, டோர் வைசரு, வண்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கவுல் பேஸ்ட்டு பிரிக்காத வண்டி, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். கவுல் பேஸ்ட்டுன்னா இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கவுல் பேஸ்ட்டு பிரிக்காத வண்டி. வண்டி பெட்ரோல்லே ஓடும், கேஸ்லேயும் ஓடும். 2008 மாடலு, 2 ஓனரு. வண்டி தெளிவாக இருக்குதுங்க, பக்கா கண்டிஷனில். எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்கோம். சென்னை வண்டிங்கனால மலையில் இருக்கும் அப்படி இப்படின்னு எதுவும் நினைக்க வேணாம். இது மணப்பாறை ஆர்டிஓவில் தான் இருக்குது. 2 ஓனர். அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு 4 வருஷமாச்சு. அவங்க இதில் பேரில் தான் இருக்குது. சீட் கவரு, இங்கே ஃபுல் ஸ்டிக்கரு, டோர் வைசரு, வீல் கப்பு. வண்டி ஸ்டாண்ட் தேவையில்லை, ஓட்டிகிட்டு போகலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் ஒரு வண்டியில் இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் போலீஸ்காரங்க பிடிச்சா ஃபைன் போடுவாங்க. அந்த சீட் பெல்ட் இருக்கான்னு பார்க்கணும் 2 சைடும். டோர் அட்டை புதுசு. சீட் கவரு இந்த பக்கத்தில் பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே கீழே ஃப்ளோர் மேட்டு, பேட்ரியும் புது பேட்ரி. இங்கிட்டு பார்த்துக்கோங்க. கவுல் பேஸ்ட் பிரிக்காத வண்டி. வண்டி எடுத்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஷார்ட் ஓட்டிகிட்ருக்கலாம். டிங்கர் வேலையோ பெயிண்ட் அடிக்கிற வேலையோ எதுவுமே இல்லை. வண்டியை தொடச்சி மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். ஸ்பீக்கர் செட்டு எடுக்கும். வண்டியை பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அப்படியே 2 ஓனர் கையில் இருந்த வண்டி. 2 ஓனர் தான். எலக்ட்ரிஷியன் ஒர்க்கும் பார்த்துட்டாங்க. இப்போ இந்த காமிக்கிற எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு பாருங்கள். லைட் எரியும். எலக்ட்ரிஷியன் ஒர்க்கும் பார்த்துட்டாங்க. புது பேட்ரி, 2 ஓனரு. சென்னை நம்பருங்களாம் பயப்பட வேணாம். மணப்பாறையில் தான் வண்டி இருந்திருக்குது. கிட்டத்தட்ட அவங்க எடுத்து 6 வருஷத்துக்கு மேலே அவங்க தான் வச்சுருக்காங்க. வண்டி இண்டிகேட்டர் எல்லாமே எரியும், பார்த்துக்குங்க. பிரேக் லைட்டு, டேஞ்சர் லைட்டு, அதே மாதிரி சுற்றி இங்கிட்டும் பார்த்துக்கோங்க. வண்டி பக்கா இது கண்டிஷனில் இருக்குது. இங்கிட்டும் பாருங்கள். 2 பக்கத்துமே அதே மாதிரி ஹார்னும் அடிக்கும். பார்க் லைட்டிங் வேலை செய்யுது. ஹார்னும் வரைக்கும். சீட் கவர், டோர் வைசர் எல்லாமே. சீட் கவரு, கீழே ஃப்ளோர் மேட்டு எல்லாமே. கீழே சேஸை பார்க்கணுன்னாலும் பார்த்துக்குங்க. ஸ்டெப்னி டயர் இருக்குது. சேஸெல்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் 4 பக்கத்துமே. வண்டி பெட்ரோல்லேயும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது, பக்கா குவாலிட்டியில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் பிட்டிங் உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு எந்த விதமான வேலையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. பெரிய டேங்கு தான் போட்டிருக்காங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன்.
ரேட்டை சொல்கிறீங்க, ரேட்டை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோவா அவ்வளோவான்னு கேட்குறீங்க. நம்பர் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தம்ப்லைன்லேயும் கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லா பேத்துக்குமே ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி எடுத்து கஸ்டமர் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேச முடியும். ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். போட்டோனுமே ஸ்டார்ட் ஆயிடும். அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, ரேஸ் பண்ணுறேன். இன்ஜின் நாய்ஸை பார்த்துக்கோங்க. வண்டியில் புகையெல்லாம் வராது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி வண்டி மறுபடியும் கிடைக்குமா இல்லையான்னு தெரில. எடுக்க போகிற கஸ்டமரு ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷத்துக்கு எந்த விதமான வேலையும் பார்க்க தேவையில்லை. டெய்லியும் காலையில் ஆயிலையும் தண்ணியையும் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஏறக்குறைய ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்லேயும் காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரா பம்பர் போட்டிருந்தாங்க. போலீஸ்காரங்க அங்கிட்டு எடுத்துகிட்டு போனால் பிடிக்கிறாங்கன்னு எக்ஸ்ட்ரா பம்பரை கழட்டிட்டாங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. வண்டி நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஓனர் தான். 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல முறையில் வண்டி எடுத்து நல்ல முறையில் பயணம் செய்ய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.